வணக்கம். இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரி தொல்லைகளை முழுமையாக விலக்கி எதிரிகள் உங்களை பார்த்தாலே ஓட ஓட விரட்டி அடைக்கும் ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு மனிதரை எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதிரி இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனுஷனை ஒருத்தருக்கு பிடிக்காம தான் போகும். அப்படி இருக்கும்போது அந்த எதிரி இவங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நிறைய பிரச்சனைகளை தர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும்போது இந்த நபரால் நிம்மதியாக வாழவே முடியாது. தினம் டென்ஷனாகவே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி டென்ஷன்லாம் இல்லாமல் வாழ்க்கையை ரொம்ப சுமூகமாக வாழ்கிறதுக்காக எதிரி தொல்லையே இல்லாமல் இருக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தாந்திரிகம் செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த தாந்திரிகம் செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருள் ஒரே ஒரு பொருள் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா கடுகு. இந்த கடுகை வச்சு தான் இப்போ நம்ம இந்த தாந்திரிகம் செய்ய போகிறோம். இந்த தாந்திரிகம் நம்ம செய்யறதுக்கு வேறு என்ன பொருள் தேவை அப்படின்னா, வேறு எந்த பொருளும் தேவையில்லை. உங்கள் எதிரியுடைய பேர் மட்டும் போதும். சப்போஸ் பேரே தெரியாது, யாரோ ஏதோ பண்ணுறாங்க மறைமுகமாக அப்படின்னா அதுக்கான தீர்வும் இந்த பதிவிலே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பதிவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். இப்போது உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னா, அவருடைய பேர் ரமேஷ் அப்படின்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. இப்போது அவர் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாரு அப்படின்னா, அவர் எங்கே இருக்காருன்னு முதல்ல பார்க்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்காரா, இல்லை அவர் தனியாக வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு இந்த தாந்திரிகம் செய்யுங்க. அப்போ தான் இது நல்ல பலனை உங்களுக்கு தரும். அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த கடுகை என்ன பண்ணுங்க, ஒரு இரும்பு சட்டியில் இந்த கடுகை போட்டு வறுக்கணும். இரும்பு சட்டியில் மட்டும்தான் வறுக்கணும், வேறு எந்த சட்டிலையும் வறுக்கக்கூடாது. அப்படி வறுக்கும்போது எண்ணெய் ஊற்றி வறுக்கணுமான்னு கேட்காதீங்க, எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. வெறும் கடுகு போட்டு நீங்கள் வறுக்கணும். அப்படி வறுக்கும்போது உங்களுடைய எதிரியுடைய பேரை சொல்லி நான் செய்ய அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு ரமேஷ் நான் செய்ய அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டு இந்த கடுகு என்ன பண்ணுங்கள், வறுக்கணும். ஃபுல்லாக வறுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வறுத்தீங்கன்னா போதும். இந்த கடுகு ஃபுல்லாக வறுக்கணும், அவ்வளோதான். இந்த வறுத்த கடுகை தனியாக ஒரு கருப்பு துணியில் முடிஞ்சிட்டு அதை கொண்டு போய் அலுவலகத்தில் வைக்க முடிஞ்சால் வச்சுருங்க. சப்போஸ் உங்களால் அந்த மாதிரி வைக்க முடியாது அப்படின்னும் பட்சத்தில் வறுத்த கடுகை ஒரு கருப்பு துணியில் கட்டி கொண்டு போயிடுங்க. இந்த கடுகை அவர் காலடி படும்படியாவோ இல்லை அந்த கடுகு அவர் தாண்டும்படியாவோ அங்கங்கே தூவி விட்டுருங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா அந்த எதிரி உங்கள் பக்கமே வரமாட்டார். இதே மாதிரி தான் மறைமுக எதிரிகளாக இருப்பாங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா, இதே கடுகை ஓம் சர்வ சத்ரு நாசய இந்த மந்திரத்தை சொல்லி இரும்பு சட்டியில் வறுத்துட்டு கருப்பு கலர் துணியில் கட்டி கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற பைரவர் கோயில், பொதுவாகவே சிவன் கோயிலில் எல்லா இடத்துலையும் பைரவர் இருப்பார், அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் வந்துடலாம். ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வந்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு எதிரி தொல்லைன்றது எப்பவுமே இருக்காது. இது ரொம்ப சிம்பிளான தாந்திரிகம், ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தாந்திரிகம். இது அனுபவத்தில் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கான பலன்கள் என்னென்னன்றது தெரிய வரும். ஏன்னா இன்றைக்கி எதிரி தொல்லை இல்லாதவங்களே கிடையவே கிடையாது. சில பேருக்கு காரணமே இல்லாமல் நம்மளை பிடிக்காமல் போகும், ஏன்னே தெரியாது. பார்த்தாலே சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தாந்திரிகம் செஞ்சு அவங்களோட எதிரி தொல்லையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கும் பயனளிக்கும், உங்களுக்கு புண்ணியத்தை தரும். நன்றி. அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்.